ஸோ பர்சன்டேஜில் செகண்ட் பார்ட் இது. டைப் 18ல் ஃபஸ்ட்டு ஒரு சம் ஒன்று பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட எண்ணின் 78% மற்றும் 59% இடையேயான வித்தியாசம் 323 எனில் அதே எண்ணின் 62%க்கான மதிப்பு எவ்வளவு? ஸோ கொடுத்துருக்கத்தை எழுதிப்போம். ஒரு குறிப்பிட்ட எண் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அதனுடைய 78/100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குதுங்க இல்லையா, அதனால் கீழே 100 மைனஸ் ஆஃப், ஏன்னா வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மைனஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு அதேமாரி 59/100 ஈக்குவல் டு 323. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கு அடிமானம் என்பது 100 சமமாக இருக்கிறதுனால அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த 100ன்றது 323 பக்கம் கொண்டு போயிட்டிங்க அப்படின்னா இப்போ 78ல் ஒரு 59 கழிச்சோம் அப்படின்னா 19 எக்ஸ்ன்னு வந்துடுமா. அப்போ அப்படியே 19 அடித்தோம்னா வந்து 17 டைம்ஸ் வந்துடும். அப்போ இன்ட்டு அப்படின்னு 100 பேருக்கு நீங்கள் அப்படின்னா எக்ஸ் = 1700 வந்துடும். ஸோ அதோட நிறுத்தணுமா கிடையாது. அந்த எண்ணின் 62%க்கான மதிப்பு கேட்குறாங்க. அப்போ 1700ல் ஒரு 62% அப்படின்னா 62/100. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 0 கேன்சலேஷன் ஆகிடும். 17 × 62 பேருக்கணும் அப்படின்னா 1054 சொல்லிட்டு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1054. ஸோ அடுத்ததாக வேறு ஒரு கொஸ்டின் இதிலே பார்ப்போம். ஒரு எண்ணின் 90% மற்றும் அதே எண்ணின் 72% ஆகியவற்றிற்கான வித்தியாசம் 256 எனில் அதே எண்ணின் 54% என்பது. ஸோ மேலே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ ஒன்றும் இல்லை, ஸோ பெரிய நம்பர் எடுத்து முன்னாடி எழுதிக்கங்க, மைனஸ் போட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறக்கூடிய பர்சன்டேஜ் அப்படியே போட்டுக்குங்க. ஈக்குவல் டு 256. ஒரு எண் தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 90/% அப்படின்னா அப்போ 90 அடியில் 100 மைனஸ் போட்டுக்கிறேன், ஏன்னா வித்தியாசம் அதே நம்பர் தானே. அப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ அப்போ 72/100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 256. ஸோ அதேமாதிரி அடிமானம் சமம் அப்படின்னு மட்டும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 100ன்றது 256 பக்கத்தில் எடுத்து போய்ட்டு எழுத போகிறேன். ஸோ அப்போ கழிச்சிங்க அப்படின்னா 18 எக்ஸ்ன்னு வந்துடும். கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ் = 128 × 100/9 வரும். ஸோ அதுக்கப்புறம் எதுவும் சிம்பிளிஃபை பண்ண முடியாதனால அதை அப்படியே விட்டுறேன். ஏன்னா நமக்கு அதோட நிற்க போகிறதுல சம்மு அந்த எண்ணுடைய 54% கேட்குறாங்க. அப்போது அந்த எண்ணுன்றது எனக்கு என்னது 128 × 100/9 இன்ட்டு 54/100. ஸோ இப்போ அப்படியே வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 768 சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக இதில் இன்னொரு சம்மு. இரு எண்களின் வித்தியாசம் பெரிய எண்ணில் 20%, சிறிய எண் 20 எண்ணில் பெரிய எண். ஸோ ரெண்டு எண்களது வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா பெரிய எண்ணில் 20% அப்படின்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு எழுத போகிறேன். ஈக்குவல் டு பெரிய எண்ணில் 20% அப்படின்னா அப்போ எக்ஸு இன்ட்டு 20/100%. 100. இப்போ அவ்வளோதான் எழுதியாச்சுல்ல. இப்போ வந்து சிறிய எண் வந்து பார்த்தீங்கன்னா 20 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ நாங்கள் பெரிய எண் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னா சின்ன எண் ஒய்யாக தான் இருக்க போகுது. அப்போ ஒய் = 20. அப்படியே இப்போ டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ் மைனஸ் 20 = 20 × x/100. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே வந்து இந்த 20 இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. 100ன்றது இந்த பக்கம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. அப்போ 100x மைனஸ் ஆஃப் 20 × 100 ஈக்குவல் டு 20xன்னு வந்துடுமா. இப்போ என்ன பண்ணிவிடுவோம், இந்த 100x மைனஸ் ஒரு 20x ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். இந்த 2000ன்றது அந்த பக்கம் தள்ளி விட்டுருங்க. அப்புறமா கேன்சல் பண்ணிங்கன்னா x = 25ன்னு சொல்லிட்டு வந்துடும். இரு எண்களின் கூடுதல் வந்து 2490. ஒரு எண்ணின் 6.5% மற்றொரு எண்ணின் 8.5% சமம் எனில் அந்த எண்களை காண்க. ஸோ ரெண்டு எண்களின் கூடுதல்னு சொல்லியாச்சு. அப்போ x + y = 2490. அதை தனியாக எழுதிடுவோம். இப்போ அந்த ஒரு எண்ணின் 6.5% தெரியாது அந்த எண், அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ 6.5னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினால கீழே 100 போடுவேன். பர்சன்டேஜ் வேறு இருக்கிறதுனால கீழே அதுக்குன்னு ஒரு 100 வந்துடும். எக்ஸ் = மற்றொரு எண் ஒய்ன்னு வச்சுப்போம், அது 8.5%க்கு சமம் வேறு சொல்லிக்கிட்டாங்களா. அப்போ 85 அந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினால கீழே 10%க்கான ஒரு 100. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் 13x = 17y வந்துடும். ஸோ இது இப்படியே வச்சுப்போ நம்ம. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் இது சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டாங்கன்னா ஸோ இல்லை, இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் போய் ஆகணும். x + y = 2490. இப்போ அங்கே என்ன பண்ணுவோம், எக்ஸுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா. அந்த x = 13 y/17 இப்போ அதை எடுத்துகிட்டு போய்ட்டு எக்ஸ்ன்ற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். 17 × y/13 + y = 2490. இப்போ இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா, 13 × y ஆண்ட போகும். அதுக்கப்புறம் 13ன்றது ஓவராலாக 2490 அனுப்பிடுங்க. ஸோ அப்புறமா மீதியெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா y = 1079ன்னு வந்துடும். ஒய்யோட வேல்யூ 1779ன்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இதுமாதிரி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். x + yலே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸுக்கான வேல்யூன்றது 1411 சொல்லிட்டு கிடைக்கும்.
ஸோ அடுத்ததான் இன்னொரு சம். எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு தையல்காரர்கள் சேர்ந்து வாரத்தில் ரூபாய் 550 சம்பளமாக பெறுகின்றனர். ஒய்யின் சம்பளத்தில் 120% எக்ஸ் சம்பளமாக பெறுகிறார் எனில் ஒய்யின் ஒரு வார சம்பளம் எவ்வளவு? ஸோ இப்போ இங்கே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செய்கிறாங்க, 550 ரூபா சம்பளமாக வாங்குறாங்க. அதில் ஒய்யோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்யோட சம்பளத்தில் ஒரு 120% எக்ஸ் வந்து சம்பளமாக வாங்குறாரு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு 120/100. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து சம்பளமாக வாங்குறாருன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். ஸோ இப்போ 0 கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் எதில் அடிக்கலாம், 2 அடித்தோம்னா 6 2 12, 5 2 10ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணினா இப்போ டைரெக்டாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 5. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா 2 பேருமே சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 550 ரூபா அப்படின்னு சம்பளமாக வாங்குறாங்க. அப்போ நமக்கு 2 பேருக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டோம். 6 + ஒரு 5 ஆட் பண்ணிங்கன்னா 11. இந்த 11 தான் 550 அப்படின்னா யாருக்கு இங்கே சம்பளம் கேட்குறாங்கன்னா ஒய்யோட ஒரு வாரம் சம்பளம் தானே கேட்குறாங்க. அப்போ ஒய்க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும், 5 இன்ட்டு எக்ஸு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 550 இன்ட்டு 5 / 11 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 250ன்னு சொல்லிட்டு வரும் ஒய்யோட ஒரு வார சம்பளம். ஸோ அவ்வளோதான். டைப் 18 இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அப்புறமா டைப் 19 இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன்று 1140 வந்து பார்த்தீங்கன்னா 170% எவ்வளவு? ஜஸ்ட் அப்படியே எழுதுங்க. 1140 இன்ட்டு 170/% இருக்கிறதால கீழே 100 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1938ன்னு சொல்லிட்டு வந்துடும். செகண்ட் ஒரு சம்மு 1200ல் 25% எவ்வளவு? 1200 இன்ட்டு 25/100. 2 0க்கு 2 0 கேன்சலேஷன் ஆகிடும். 12 இன்ட்டு 25 பெருக்கணும் அப்படின்னா 300ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 3940ல் 280% எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா? அப்படியே நான் என்ன சொல்லிடுறேன், இல்லை அப்படின்னா மல்டிபிள் தான் வரும். அப்போ 3940 இன்ட்டு 280/100 அப்படியே பார்த்தீங்கன்னா 2 0க்கு 2 0 கேன்சலேஷன் ஆகிடும். அப்படியே பெருக்கிட்டிங்கன்னா ஸோ 11032ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததான் அதே சம்மு தான் அப்படியே ரிப்பீட்டட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்த ஒரு சம்மு 3 இன்ட்டு 4/7 இன்னும் 63% காணுங்க. அதுக்கு முதல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணிவிடும். 7 3 21, 21 + ஒரு 4 25/7 இன்ட்டு 63/100. ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது இல்லையா? இதை இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 9/4 வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2.25ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததாக இன்னொரு சம்மு 4598, 95% யாது? அப்போ 4598 ஸோ 95/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து வராது இதுக்கு. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொஞ்சம் மிஸ்டேக்கடு. இதை இந்த மாதிரி போட்டால் தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அது 4840 வரும். ஒரு எண்ணின் 95 அதாவது ஒரு எண்ணின் 95% என்பது 4598 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின் கரெக்டு. ஸோ இப்போ அப்படியே எழுதுவோமா? 4598 ஈக்குவல் டு ஒரு எண்ணுடைய 95% அப்படின்னா /100. ஸோ இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா தான் 4840ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த ஒரு சம்மு 40 கிலோவின் வந்து பார்த்தோன்னா 40 கிலோகிராமின் 0.75% மதிப்பு. ஸோ அப்போ 40 இன்ட்டு அந்த 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்தாலும் கீழே 100ன்னு வந்துடும். அப்புறமா பர்சன்டேஜுக்கான ஒரு 100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3/10ன்னு வரும். ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 200ல் வந்து 1/2% காணுங்க. அப்போ 200 இன்ட்டு 1/2 இன்ட்டு ஒரு 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு வந்துடும் ஆன்சரு. ஸோ அவ்வளோதான். டைப் 19 இருக்கக்கூடிய சம் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைப் 20 இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்துருவோம். 25% இன் 25% என்பது அப்படியே 25/100 இன்ட்டு 25/100 அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எதுவும் கேன்சல்லாம் பண்ண வேணாம். அடியில் வந்து அப்படியே 4 ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுருங்க. மேலே 3 நம்பர் இருக்குங்களா? அப்போ ஒரு 0 போட்டு பக்கத்தில் ஒரு புள்ளி மட்டும் வச்சா போதும். 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 0.0625. ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 300ல் 50%இல் 33 இன்ட்டு 1/3% எவ்வளவு? ஸோ அப்படி கேட்டுருக்காங்களா? இல்லைன்னா மல்டிபிள் தானே. அப்படியே 300 இன்ட்டு 50/100 இன்ட்டு ஸோ 33 அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 99 + 1 100 /3 கீழே அப்படியே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 50ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்த ஒரு சம்மு 20 வந்து 25% 20% என்பதன் மதிப்பு. ஸோ அப்படியே 20 இன்ட்டு 25/100 இன்ட்டு 20/100 சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அடுத்ததாக அதே மாதிரி தான் 80 75%ல் 25%, 80 இன்ட்டு 75/100 இன்ட்டு 25/100 இதையும் அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் 15ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ 10,000 25% மதிப்பெண் 15% என்பது அப்படியே டைரெக்டாக அப்படியே மல்டிபிள் எழுதுங்க. ஏன்னா இங்கேயும் இன்னும் தான் அங்கேயும் இன்னும் தான். அப்போ 10,000 இன்ட்டு 25/100 இன்ட்டு 15/100 இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா
ஆன்சர் வந்து 375ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்புறமா 400இன் 30% மதிப்பெண் 25% என்பது 400 அப்படின்னா மல்டிபிள் 30% மதிப்பெண் அப்படின்னும் போது அங்கேயும் இன்னும் வரதுனால அப்படியே மல்டிபிள் 25/100. ஸோ இது அப்படியே நீங்கள் அடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 30 வரும். இந்த சம்மு மட்டுமே டிஎன்பிசியில் 3 முறை எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக டைப் 21 இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். 640 45% ப்ளஸ்ஸு 450 64% ஈக்குவல் டு 1440 எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு எழுதிப்போமா. இப்போ 640 இன்ட்டு 45/100 ப்ளஸ் 450 இன்ட்டு 64/100 ஈக்குவல் டு 1440 இன்ட்டு x/100. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு அடிமானம் சமம், அடியில் 100 இருக்குது. ஸோ இங்கே ஈக்குவல் டு பக்கத்தில் ஒரு 100 இருக்குது. அப்படியே 100க்கு 100 கேன்சல் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அப்புறமா இதுங்க அப்படியே நீங்கள் பெருக்கிட்டீங்க, பெருக்க வேணாம். ஏன்னா வந்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜீரோக்கெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணால் 45 இங்கே 64, இதுலேயும் 45 64 ரெண்டுத்தில் இருக்கிறது காமனாக வெளியே எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்க போகுது, இங்கே 1 இங்கேயும் 1 இருக்க போகுது. அப்போ 1 + 1னா 2 இருக்க போகுதுங்களா. அப்போ அங்கே ஒரு 144 இருக்கும். இது அப்படியே வந்து அடித்தோம் அப்படின்னா ஸோ மீதி கேன்சலேஷன் பண்ணதெல்லாம் பார்த்துக்குங்க நீங்களே. அப்போ ஆன்சர் x = 40ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 578 15% ப்ளஸ் 644 22.5% ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இப்போ அப்படியே 578 இன்ட்டு 15/100 ப்ளஸ் 644 இன்ட்டு 225/100 அங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளினாலும் கீழே 10ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ அப்படியே எக்ஸ்னா இப்போ அப்படியே நீங்கள் இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் = 231.6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு 405 0.85% ப்ளஸ் 550 2.25%. அப்போ 405 இன்ட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க, பர்சன்டேஜுக்கு ஒரு 100 கொண்டு வாங்க. ப்ளஸ்ஸு அதேமாதிரி 550 இன்ட்டு 225 / 100 × 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 15.81 ஒரு 75ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ எதுவும் கேன்சல் பண்ண முடியல அப்படின்னா கீழே 100ன்னு அப்படியே வச்சுக்கோங்க. அதுதான் இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அத்தனை ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி மட்டும் வச்சுக்கலாம். பெருக்கிறது எவ்வளோ பெரிய வேல்யூ வந்தாலும் பெருக்கிடலாம். கேன்சல் பண்ண தந்தால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு √784 ப்ளஸ் ஒரு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு 500 இன் 78%ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ நமக்கு √78க்கு வந்து பார்த்தோன்னா 784க்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா 28ன்னு சொல்லிட்டு வந்துட போகுது. ப்ளஸ் அப்படியே எக்ஸ் இருக்கட்டும் ஈக்குவல் டு அந்த 500 × 378/100. ஸோ அங்கே வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 0க்கு 2 0 கேன்சலேஷன் ஆகிட போகுது. 5 × 78 பெருக்கணும் அப்படின்னா 390ன்னு வந்துட போகுது. ஸோ அப்புறமா வந்து எக்ஸ் இங்கே இருக்கட்டும், அந்த 28 அந்த பக்கமாக கொண்டு போய் கழிச்சிட்டிங்கன்னா 362 வந்துடும். ஸோ எக்ஸ் = 322 தான். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு சம்மு 1640 40% ப்ளஸ் எக்ஸ் = 980 35% ப்ளஸ் ஒரு 850 180%ன்னு கேட்குறாங்களா. கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். 1640 × 40/100 ப்ளஸ்ஸு அந்த கொஷின் மார்க் இருந்ததில் எக்ஸ் போட்டுக்குங்க ஈக்குவல் டு 980 × 35/100 ப்ளஸ் ஒரு 850 × 150/100. ஸோ இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் = 962ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு 28% வந்து 450 ப்ளஸ் 45% வந்து 280 மதிப்பு. ஸோ அப்போ 28/100 இன்ட்டு 450 ப்ளஸ் 45/100 இன்ட்டு 280. ஸோ இப்போ அப்படியே நம்ம கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 126 ப்ளஸ் ஒரு 126 ஆட் பண்ணோம்னா 252ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. 45 இன்ட்டு எக்ஸ் = 900 வந்து பார்த்தீங்கன்னா 25%. அப்போ 45 இன்ட்டு எக்ஸ் = 900 × 25/100 25/100 வந்துடுமா. இப்போ அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா எக்ஸ் = 5ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்து தான் 35,568 வகுத்தல் ஒரு கொஷின் மார்க்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் 650 = 456. ஸோ அப்படியே அந்த 35,568 ஒரு வகுத்தல் x/100. ஏன்னா கொஷின் மார்க் இருக்கு இல்லையா, அதனால் அங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், பையில் 100ன்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு ஆஃப்னு இருக்கிறதுனால அங்கே இன்ட்டுன்னு வரும். இன்ட்டு 650 ஈக்குவல் டு 456. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 650க்கும் கீழே இருக்கிற 100க்கும் மட்டும் கேன்சல் பண்ணுவோமே. கேன்சல் பண்ணிங்கன்னா அங்கே 13ன்னு சொல்லிட்டு வந்துடும். 0க்கு 0 கேன்சலேஷன் ஆகிடும். 5ஆல் அடித்தோம்னா 2 5 10ன்னு வந்துடும். 13 5 65ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், அந்த 35,658 டிவைடட் பை
13x/2 இதை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த 456 அனுப்பிடுங்க. அப்போ 486 × 13x/2 ஈக்குவல் டு 35,568 இருக்குமா? இப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x = 12ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக மதிப்பு காண்க. 750 45% மைனஸ் 480 25%. அப்போ 750 × 45/100 மைனஸ் ஆஃப் 480 × 25/100. இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா 675/2 மைனஸ் ஆஃப் 120 வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 675 மைனஸ் ஆஃப் 240/2 வந்துடும். ஸோ அப்புறமா இதை அடிச்சிங்க அப்படின்னா 217.5 சொல்லி வரும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு 5 × 10% மற்றும் 10 × 5% ஆகியவற்றின் கூடுதல். அப்போ இதை முதல்ல நான் சால்வ் பண்ணணும். இல்லை அப்படின்னாலும் 5 × 10/100 ப்ளஸ் 10 × 5/100 அப்படின்னு நீங்கள் போட்டு கேன்சல் பண்ணினாலும் ஆன்சர் 1ன்னு சொல்லிட்டு தான் வரப்போகுது. ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு 400 4% மைனஸ் 800 2% ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி வையுங்க. ஸோ 400 × 4/100 மைனஸ் ஆஃப் 800 × 2/100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 0ன்னு சொல்லிட்டு வரும் இதுக்கு ஆன்சரு. ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு 21 என்ற எண்ணின் மதிப்பானது கண்டுபிடிக்க வேண்டிய எண்ணின் 65% மதிப்பை 4 பங்கின் அந்த எண்ணின் மதிப்பை கழித்து வர மதிப்பிற்கு சமம் எனில் அந்த எண்ணை கண்டுபிடின்ட்டாங்களா. ஸோ 21 என்ற எண் பார்த்திங்கன்னா 65% மதிப்பை 4 பங்கின் அந்த எண்ணின் மதிப்பை கழித்து வர மதிப்பிற்கு சமம் அப்படின்ட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு வேல்யூ கழிக்க போகிறோம். கழிச்சா இது கொஸ்டினே கொஞ்சம் குழப்பி தான் வச்சுருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் 21ன்ற நம்பர் பார்த்தோன்னா ஒரு எண் இருக்குது. அந்த எண்ணில் 65% மதிப்புமே சரி, 4ல் இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்புமே சரி, கழிச்சிட்டு வரக்கூடிய வேல்யூ தான் 21ன்ட்டாங்க. அப்போ 4/5 எக்ஸ் மைனஸ் 65/100 எக்ஸ் = 21. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா x = 140ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு 5ல் 1 பங்கு மதிப்பு உள்ள ஒரு எண் இருக்கும். அதே எண்ணில் 7ல் 1 பங்கு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 10 எனில் அந்த எண் யாது? ஸோ அப்படியே கொடுத்துருக்க தெளிதுமா. 5ல் 1 பங்கு, அப்போ 5 1 அந்த எண்ணின் சொல்லிட்டாங்களா ஒரு எண் இருக்கும். அதே எண்ணில் 7ல் 1 பங்கு மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் 10. அப்போ மைனஸ் 7ல் 1 எக்ஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7ல் 7x மைனஸ் 5x கீழே 35ன்னு வருமா. அந்த 35 10 அனுப்பிடுங்க. ஸோ அப்புறமா இங்கே கழிச்சிங்க அப்படின்னா 2x = 10 × 35 வரும். அடித்தோம்னா x = 175ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா டைப் 22 மறுபடியும் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி சம்முக்கு ஃபுல்லாக வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம்மு ஒரு நபரின் ஊதியம் 10% குறைக்கப்பட்ட ஊதியத்தை முதலில் வாங்கிய ஊதியத்திற்கு சமமாக உயர்த்துவதற்கு ஊதியத்தில் எத்தனை விழுக்காடு உயர்த்தப்பட வேண்டும்? ஸோ இங்கே பார்த்தோம்னா சம்மில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு குறைக்கப்பட்டது இல்லை உயர்த்தப்பட்டது அதிகரிக்கப்பட்டது இந்த மாதிரிலாம் வருது வார்த்தை அப்படின்னா ஒரே ஒரு டைப்பு தாங்க. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அது பக்கத்தில் குறைக்கப்பட்டதா இல்லை உயர்த்தப்பட்டதா அப்படின்ற ஒரு டேர்ம் மட்டும் பாருங்கள். பார்த்துட்டு உடனே அப்படியே எழுதுங்க பார்க்கலாம். 10 / அங்கே குறைக்கப்பட்டதுன்னு இருந்ததுன்னா 100லேருந்து அந்த 10 கழிச்சு கீழே எழுதுங்க. அப்போ 90 இன்ட்டு அப்படியே ஒரு 100 மட்டும் போடுங்க. அவ்வளோதான். 10/100ல் ஒரு அந்த வேல்யூ கழிச்சு இன்ட்டு 100 மட்டும் போடுங்க. அவ்வளோதான் ஆன்சரு. உங்களுக்கு ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா x/100 மைனஸ் x இன்ட்டு 100 அவ்வளோதான். இப்போது 10% உயர்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஸ்டினில் அப்போ என்ன பண்ணுவோம், அதே 10 / 10 பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம் 100 கூட. அப்போ 110 × 100 அவ்வளோதான். ஸோ இந்த சம்முக்கு இதே தான். ஆனால் ரூல் பார்த்திங்கன்னா சம்மில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்துருக்கணும். குறைக்கப்பட்டது உயர்த்தப்பட்டது அப்படின்ற 2 வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கணும். அதில் சம்மு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நாம் குறைக்கிறது ஆட் பண்ணுறதுலாம் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே 10% குறைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்களா. அப்போ 10 அப்போது 100ல் 10 போச்சுன்னா 90 × 100. இப்போ அப்படி 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 11 × 1/9% சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்மு பியின் வருமானம் கியூவை காட்டிலும் 25% அதிகம் எனில் கியூவின் வருமானம் பிஐ காட்டிலும் எத்தனை சதவீதம் குறைவு? ஸோ அது எதுனா இருக்கட்டும், கொஸ்டினில் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அது அதிகம். அப்புறமா எவ்வளோ குறைவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா.
அப்போ அதிகம்னா மேலே 25ன்னு வரப்போது, கீழே நான் 125ன்னு போட போகிறேன். இன்ட்டு 100 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 20%ன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸோ தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் பொழுது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? சம்மில் ஒரே பர்சன்டேஜ் அதிகரிக்குது குறையுது 2 வார்த்தை வந்திருக்குது. அப்போ 20/120 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 16 இன்ட்டு 2/3%ன்னு சொல்லிட்டு வரும். அதேமாதிரி இன்னொரு சம்மு, ஏயின் மாத வருமானம் பியின் மாத வருமானத்தை விட 40% அதிகம். எனவே ஏயின் மாத வருமானத்தை விட பியின் மாத வருமானம் எவ்வளவு குறைவு? சம்மில் ஒரே பர்சன்டேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகம், அப்புறமா வந்து குறைவு. அதிகம்னாலும் சரி, உயர்வுனாலும் சரி, குறைவுனாலும் சரி, ஆக மொத்தம் எல்லாமே ஒரே டைமில் ஒரே மீனிங் தான். இதேமாதிரியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயும் நம்ம படிப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லாபம், நட்டம், தள்ளுபடி அப்படின்லாம் வரும். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதேமாரி தான், லாபம்னா அதிகரிக்குது, நஷ்டம்னா குறையுது. அந்த மாதிரி டேர்மில் ஒரே பர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அங்கே வரும்போது அந்த சம்ஸ் பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ பாருங்கள் 40% அதிகம்ட்டாங்க. அப்போ 40 கீழே 140 இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் 28 இன்ட்டு 4/7ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்ததான், ஏயின் ஊதியம் பியின் ஊதியத்தை விட 20% குறைவாக இருந்தால் பியின் ஊதியம் ஏயின் ஊதியத்தை விட எவ்வளவு விழுக்காடு அதிகம்? எதனா இருக்கட்டும், சம்மில் 20% கம்மி, அதுக்கப்புறமா எவ்வளவு அதிகம் அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்களா? அப்போது 20 டிவைடட் பை 100லேருந்து அந்த 20 கழிச்சிருங்க. அப்போ 80 இன்ட்டு 100. ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 25%ன்னு சொல்லிட்டு வரும் சம்மு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்மு, ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? 25% குறைவுன்னு சொல்லிட்டாங்களா? ஒரே பர்சன்டேஜ் 25% குறைவு. அப்போனா 100 மேலே வந்து 25, கீழே அந்த 100ல் 25 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 75ன்னு வருமா? அப்போ இன்ட்டு 100 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 33 இன்ட்டு 1/3%ன்னு வந்துடும். ஸோ அதுதான் டைப் 22ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ டைப் 23ல் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துருவோம். ராமனுடைய ஊதியம் 50% குறைக்கப்பட்டு பின்னர் 50% அதிகரிக்கப்பட்டால் அவன் எவ்வளவு விழுக்காடு இயக்கிறான்? ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்து அது அதிகம் இல்லை குறைவு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அந்த சம் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி குறைக்கப்பட்டது, உயர்த்தப்பட்டது, அதிகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு வருது. ஆனால் 2% வித் சேம் பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்குதுன்னா ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 ரூல் இருக்குது. என்னென்னா பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது ஒரே நம்பரில் இருக்கணும். அதுக்கப்புறமா அந்த குறைக்கப்பட்டது, அதிகரிக்கப்பட்டது அப்படின்ற 2 வார்த்தை இடம்பெற்றிருக்கணும். அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x²/100 ஈக்குவல் டு லாஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறைவு தான், நஷ்டம் தான் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டு ஞாபகம் இருக்கணும். x²/100 ஈக்குவல் டு எப்போவுமே லாஸு. இப்போ பார்த்தோம்னா இப்போ அப்படி ஃபார்முலா ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கூட உங்களுக்கு தேவை கிடையாது. இந்தமாரி ஒரே பர்சன்டேஜ் தான் 2 டைம்ஸ் வந்துருக்குது. அப்போ குறைக்கப்பட்டது, அதிகரிக்கப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பர் அப்படியே தெளிதுங்க. 50 × 50 டிவைட் பை 100 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 25% ஆன்சரு. ஸோ அதேமாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு மெமரியில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, தங்கத்தின் விலை வந்து திங்கட்கிழமை 20% அதிகரிக்கிறது, செவ்வாய்க்கிழமையில் 20% குறைகிறது எனில் செவ்வாய் அன்று தங்கத்தின் விலை வாரத்தின் தொடக்க விலையை விட குறைவான சதவீதம் அல்லது அதிகமான சதவீதம் எவ்வளவு? ஸோ 2% ஒரே பர்சன்டேஜ் இருக்குதா பாருங்கள், 20%, 20%. அப்புறமா அதிகரிக்கிறது, குறைகிறது 2 வார்த்தை இடம்பெற்றிருக்குதா? அப்போ 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. அப்போ வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். அப்போ 20 × 20 டிவைட் பை 100 கேன்சல் பண்ணிங்கன்னா 4% எப்போவுமே லாஸ், குறைவு, அதுதான் வரணும். அடுத்ததாக இன்னொரு சம்மு, ஒரு பொருளின் விலை 30% கூட்டப்பட்டு பின் 30% இறக்கப்படுகிறது. இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக. ஆக மொத்தத்தில் சம்மில் ஒரே பர்சன்டேஜ் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஒன்று அதிகரிக்கப்பட்டது, அப்புறமா குறைக்கப்பட்டது அப்படின்ற வார்த்தை இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ 30 × 30 டிவைட் பை 100 அப்படியே போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா எப்போவுமே குறைவு தான், லாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை ஞாபகம் வரணும். ஸோ 9% குறைவு. சப்போஸ் இங்கே ஆப்ஷனில் 9% கூடுதல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டிக் பண்ணக்கூடாது. அடுத்த ஒரு சம்மு, ஒரு பின்னத்தின் தொகுதியானது 15% அதிகரிக்கப்பட்டு அதன் பகுதியானது 8% குறைக்கப்பட்டு வரும் பின்ன மதிப்பு 15/16 எனில் தொடக்க பின்னம் என்ன? ஸோ இங்கே பாருங்கள், ஆக மொத்தத்தில் அதிகரிக்கப்பட்டு குறைக்கப்பட்டு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, ஆனால் 15% 8%ன்னு வருது. ஸோ அப்போ இன்னொரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகலை. அப்போ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணக்கூடாது.
இப்போ என்ன பண்ணணும், இப்போ நார்மல் மெத்தடுக்கு தான் போய் ஆகணும். 15% அதிகரிக்கப்படுதுன்னா அப்போ 115, 8% குறைக்கப்படுதுன்னா அப்போ 100லேருந்து 8 கழிச்சு தான் ஆகணும். அப்போ 92 இன்ட்டு எக்ஸ் அப்படியே வச்சுப்போம். ஈக்குவல் டு அதனுடைய ஈக்குவல் டு எதுக்கு சமம் சொல்லியிருப்பாங்கன்னா 15/16. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 15 × 92 டிவைட் பை 16 × 115. இதை அடித்தோம் அப்படின்னா 3/4ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்து ஒரு சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த டிஎன்பிஎஸ்சியில் 3, 4, 5 ஒரு 5 டைம்ஸ் இந்த சம்மு ரிப்பீட் ஆகிருக்கு. ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைத்தால் கிடைக்கும் நிகர குறைவு சதவீதத்தை கண்டுபிடிக்கும். ஆக முதல்ல இங்கே பாருங்கள், ஒரே பர்சன்டேஜ் 2 டைம்ஸ் வந்திருக்கா. அதுக்கப்புறமா அது கூட்ட வேண்டும், குறைக்க வேண்டும். அப்போ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடும். அப்போ 10 × 10 / 100 அடித்தோம்னா ஆன்சர் 1%ன்னு சொல்லிட்டு வந்துடும். அவ்வளோதான். டைப் 23ல் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ டைப் 24ல் இருக்கக்கூடிய சம்ஸ் பார்த்துருவோம். ஒரு சிறு முதலீட்டு தொழிற்சாலையின் முதலாளி மொத்த தொகையில் 40% இயந்திர பொருட்களுக்காகவும் 25% கட்டிடத்திற்காகவும் 15% மூலப்பொருட்கள் வாங்கவும் 5% மரச்சாமான்களுக்காகவும் செலவழித்த நிலையில் மீதம் ரூபாய் 1,30,500 வைத்துள்ளார் எனில் அவர் வைத்திருந்த மொத்த தொகை எவ்வளவு? இப்போ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது. அதில் 40% இயந்திரத்துக்காகவும் அப்படியே கொஞ்சம் அங்கங்கே செலவு பண்ணிட்டாரு. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது 1,30,500ன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம மொத்தமாக 100%ங்க. அந்த 100%ல் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ்லாம் மொத்தம் ஆட் பண்ணுங்களேன். அவங்க கொடுத்துருக்கிற மொத்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 40, 25, ஒரு 5, 15 ஆட் பண்ணிங்கன்னா 85%. அப்போ 100லேருந்து 85 கழிச்சிட்டிங்க அப்படின்னா ரிமைனிங் ஒரு 15% இருக்கும் போது அந்த 15% தான் அந்த 1,30,500 அப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, மொத்த அமௌண்ட்டு கேட்குறாங்க. 100%ன்றது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படியே இப்போ கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். 1,30,500 × 100 / 15 அடித்தோம் அப்படின்னா 8,70,000 அவர் கையில் இருந்திருக்கும். அடுத்து ஒரு சம்மு. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவை எனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. இது கொஸ்டின் நாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பையன் இருக்கான். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 31% மதிப்பெண்கள் பெற்றான். ஆனால் 12 மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருந்தானா பாஸு. ஆனால் 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டான். அப்போ தேர்ச்சி பெற பார்த்தீங்கன்னா 35% எடுத்திருந்தால் பாஸு. அப்போது இந்த 31% எடுத்து ஃபெயிலு, 35% எடுத்திருந்தால் பாஸு. அப்போ எவ்வளோ மதிப்பெண்கள் கம்மியாக ஃபெயில் ஆனால் 12 மதிப்பெண்கள். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்லிங்க் ஆகுது. அப்போ இந்த 35% இது 31%, இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் தான் இந்த 12%, 12 மதிப்பெண்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், 31% பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவால் தோல்வி, 35% எடுத்தால் தேர்ச்சி. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். அப்போது 31%ஆக கூட ஒரு மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மார்க்காக கூட ஒரு 12 மார்க் நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா 35% எடுத்து பாஸ் ஆகியிருந்துருக்கலாமா? அப்போ அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பாருங்கள். 4% தான் இந்த 12 மார்க் அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் கேட்குறாங்களா? 4% தான் இந்த 12 மார்க் அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் 100%ன்றது எவ்வளோ? அப்படியே பாக்ஸ் மெத்தட் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 300ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்த ஒரு சம்மு. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஏ மற்றும் பி ஆகிய 2 நபர்களில் ஏ ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் ஏ ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. இந்த சம்மு 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில். 2 பேருங்க ஒரு எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏ பார்த்திங்கன்னா ஒரு 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாரு. அப்போ பியை விட இவர் 192 வாக்குகள் பார்த்தீங்கன்னா அதிகம். இப்போ பார்த்திங்கன்னா ஏபி 2 பேர் இருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா ஏ ஒரு 100 தான், பி 100 அப்படின்னா 2 பேருமே சமம். அப்போ பார்த்திங்கன்னா ஏ இங்கே 192 அப்படின்னா பி 100ன்னு வச்சுப்போமே. அப்போ 2 பேருக்குமான வித்தியாசம் எவ்வளோ? 92. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ஆனவர் 58% பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறார் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய வாக்குகள் யார் பெற்றிருக்க போகிறா அப்படின்னா பி தான் வாங்கியிருக்க போகிறார். அப்போ 100ல் 58 போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோங்க இருக்க போகுது? 42% இருக்க போகுது. அப்போ ஏக்கும் பிக்கும் வித்தியாசம் தான் இந்த 192 வாக்குகள். சரிங்களா? அப்போது ஏக்கும் பிக்குமான வித்தியாசம் பார்த்தோம்னா 58%, 42%. அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா ஒரு 16%. இந்த 16% தான் அந்த 192 வாக்குகள். அப்போது மொத்த வாக்குகள் தானே இவங்க கேட்குறாங்க. அப்போ 100ன்றது எவ்வளோ? 192 × 100 / 16 கேன்சல் பண்ணிங்கன்னா 1200ன்னு சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/3 என்று பெருக்குவதற்கு பதிலாக 3/5 என்று பெருக்கிவிட்டால் அதனால் அந்த கணக்கில் ஏற்படும் சதவீத பிழையை காண்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதை மல்டிபிள் பண்ணணும்னா 5/3 தான் மல்டிபிள் பண்ணணும். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் 3/5ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணிட்டான். அதனால் இந்த சம்மு வந்து தப்பாயிடுச்சு. அதனால் அதில் இவ்வளோ எரர் இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், மேலே அப்படியே பெருக்குங்க 3 × 5 15, கீழே அப்படியே பெருக்குங்க 3 × 5 15. ஸோ அப்போ ஆக மொத்தத்தில் 15ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ அந்த 15 தூக்கி ஒவ்வொரு நம்பராக கூட தனித்தனியாக மல்டிபிள் பண்ணுங்களேன். ஸோ 15 × 5/3 3/5 × 15. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேருக்கு வந்து 25ன்னு வரும். செகண்ட் ஒரு பேருக்கு வந்து 9ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் நம்ம எது கரெக்டாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோன்னா இந்த 5/3க்கு வரக்கூடியது தான் 25. தப்பாக நம்ம பெருக்கிறதுக்கான வரக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பார்த்தோம் அப்படின்னா 16. அப்போ எனக்கு கரெக்டாக பெருக்கியிருந்தால் வரக்கூடிய வேல்யூ வந்து 25. அந்த 25 தான் நான் 100ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு தேவையான சதவீத பிழை தானே. அப்போ இதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸ்னு பார்க்கும்போது 16. அந்த 16 மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சினா எவ்வளோ சதவீத பிழைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 100 × 16/25 கேன்சல் பண்ணிங்கன்னா 64%ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு. இந்த சம்மு டிஎன்பிஎஸ்சியில் 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. 480 பேருக்கு நடத்தப்பட்ட தேர்வில் பெண்களில் 85%, ஆண்களில் 70% தேர்ச்சி பெற்றனர். இருபாலரும் சேர்ந்து 75% தேர்ச்சி பெற்ற நிலையில் தேர்வு எழுதிய மொத்த மாணவர்களது எண்ணிக்கை எவ்வளோ? இங்கே பாருங்கள், ஆண்கள் பெண்கள் தனித்தனி கொடுத்துட்டாங்க, அப்புறமா 2 பேருமே சேர்த்து கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இதனால் இது வந்து பார்த்தோன்னா இது அலிகேஷன் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ அதை எழுதிப்போம். பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு எழுதுவோம் 85, செகண்ட் வந்து ஆண்கள் வந்து 70%. 2 பேருமே சேர்த்துன்றதுனால நடுவில் அது எழுதுங்க. இப்போ அந்த பக்கம் எழுதுங்களேன். 70லேருந்து 75 கழிச்சிருங்க. 5 நீங்கள் எழுதிங்க. அப்புறமா 85லேருந்து 75 கழிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே அதுக்கு நேரில் எழுதிக்கிங்க. 10ன்னு வந்துச்சா? இப்போது இதுதான் நமக்கான ஆன்சர். அந்த 5ம் 10 தான். 1 5 5 2 5 10. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:2ன்னு வந்துச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, தேர்வு எழுதிய மொத்த ஆண்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போது பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான விகிதம் தான் இந்த 1:2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் 3. இந்த 3 தான் அங்கே 480 பேர். அதில் ஆண்களுக்கான வந்தது பார்த்தோன்னா 2. அது அவங்க மட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா போதும். ஸோ 3% பேர் தான் 480னா 3% தான் இந்த 480 பேர். அப்படின்னா 2%ன்றது எவ்வளோ? ஸோ அப்போ 480 × 2/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 320 பேர் அங்கே ஆண்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, மாம்பழத்தின் விலை வந்து 20% அதிகரித்தால் ஒருவர் 40 ரூபாய்க்கு 4 மாம்பழங்கள் குறைவாகத்தான் வாங்க முடியும் எனில் விலையேற்றத்திற்கு முன்னால் 15 மாம்பழங்களின் விலை என்னவாக இருந்திருக்கும்? அந்த 15 மாம்பழங்கள்லாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து விலையேற்றத்துக்கு முன்னால் வந்து பார்த்தோன்னா ஒரு மாம்பழத்தோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பார்த்தோன்னா, இப்போது கொஸ்டின் மறுபடியும் ஒரு முறை ரீட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க. ஒரு மாம்பழத்தோட விலை 20% அதிகரிச்சிச்சு அப்படின்னா 40 ரூபா அவர் கையில் இருக்குது. 40 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மாம்பழங்கள் விட ஒரு 4 மாம்பழங்கள் கம்மியாக தான் வாங்க முடியும் அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம டைரெக்டாக சொல்யூஷனுக்கு வந்துடுவோம். ஆரம்பத்தில் பர்சன்டேஜை பொறுத்தவரை நான் 100ன்னு தான் எப்போவுமே ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ என்கிட்ட 100% இருக்குது அப்படின்னும் பொழுது 40 ரூபாய் இருக்குது. அப்போ 40 ரூபாய்க்கு நான் மொத்த மாம்பழங்களையுமே வாங்கியிருப்பேன். இப்போது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போது என்கிட்ட 40 ரூபா தான் இருக்குது. அப்போது என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தால் நான் மொத்த மாம்பழங்களையும் வாங்க முடியும்? 100% இருக்கும்பொழுது 40 ரூபாய்க்கு மொத்த மாம்பழங்களையும் நான் வாங்கியிருப்பேன். அப்போ ரேட் வந்து 120% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தால் நான் மொத்த மாம்பழங்களையும் வாங்கியிருப்பேன். அதுதாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ 40 × 120/100. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 48 ரூபா. என்கிட்ட 48 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 மாம்பழங்கள் கம்மி அதிகம் அப்படின்றதுலாம் இங்கே கணக்கு இல்லை. என்கிட்ட மொத்த மாம்பழங்களையுமே நான் வாங்கிடுவேன். ஸ்டார்டிங்கில் 100% 40 ரூபா அப்படின்னு என்கிட்ட இருக்கும்போது மொத்த மாம்பழங்களையும் வாங்கிடுவேன். இப்போ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, 120% உயர்ந்துடுச்சு. அப்போ என்கிட்ட 48 ரூபா இருந்தது அப்படின்னா ஓவரால் மொத்த மாம்பழங்களையும் என்னால் வாங்கிட முடியும். அப்போது பழைய விலை புதிய விலை ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா 8 ரூபா. பழசு 40, புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 48 ரூபா. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபா. அப்போது இந்த 8 ரூபா இருந்திருந்தால் அந்த 4 மாம்பழங்களையும் நான் வாங்கியிருக்க முடியும். அப்போ இந்த 8 ரூபா தான் 4 மாம்பழங்கள். இப்போ 4 மாம்பழங்களோட ரேட்டு 8 ரூபா. அப்போ ஒரு மாம்பழத்தோட ரேட்டு எனக்கு தேவை இல்லையா? அப்போ அந்த 8 / 4 அடித்தோம்னா 8 ரூபா / 4 மாம்பழங்கள் அடிச்சுன்னா ஒரு மாம்பழத்தோட ரேட்டு கிடச்சிருமா? அப்போ ஒரு மாம்பழத்தோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா. எப்போது? விலை ஏற்றத்துக்கு பிறகு.
விலை ஏற்றத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழத்தோட ரேட் வந்து ₹2. அதாவது 120% இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாம்பழத்தோட விலை ₹2. அப்போது விலை ஏறாமல் முன்னாடி இருந்துச்சு இல்லையா? அப்போ ஒரு மாம்பழத்தோட ரேட் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 120 தான் 120% இருக்கும்போது ₹2 தான் ஒரு மாம்பழத்தோட ரேட் அப்படின்னா 100% இருக்கும்போது அந்த ஒரு மாம்பழத்தோட ரேட் எவ்வளோ? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 5/3ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது விலையேற்றத்திற்கு முன்னாடி ஒரு மாம்பழத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா ₹5/3 இன்ட்டு இப்போ 15 மாம்பழங்களுடைய ரேட்டு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்படியே இன்ட்டு 15 மாம்பழங்கள் அப்படியே பெருக்குனிங்கன்னா ஸோ 3 அடிச்சோம்னா 5 முறைன்னு வந்துடுமா? அப்போ 5 × 5 பெருக்குனிங்கன்னா ₹25. 15 மாம்பழங்களோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ₹25. இது உங்களுக்கு கொஞ்சம் குழம்புற மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 or 2 டைம்ஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு ரொட்டி துண்டின் விலை வந்து 25% உயர்ந்தால் 300 ரொட்டி துண்டுகள் வாங்கிய தொகையில் எத்தனை ரொட்டி துண்டுகள் வாங்க முடியும்? இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அமௌண்ட் ₹100 இருக்குதுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 100% தான் இருக்குது. 300 ரொட்டி துண்டுகளுமே வாங்கிட முடியும். ஆனால் இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தோன்னா அதே தான் ₹100 தாங்குது. ப்ரைஸ் மட்டும் ஒரு 120% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அந்த ₹100 வந்து பார்த்தீங்கன்னா 300 ரொட்டி துண்டுகளுமே வாங்க முடியுது இல்லையா? கம்மியாக தான் வாங்க போகிறோம். அப்படின்னும் பொழுது ஆல்ரெடி முன்னாடி வந்து அதிகமான ரொட்டி துண்டு 100% இருக்கும்போது 300 ரொட்டி துண்டுமே வாங்கிட்டோம். இப்போ வந்து 125% இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டி துண்டு கம்மியாக தான் வாங்க போகிறோம். ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ். அப்போ ஒன்று அதிகரிச்சிச்சு, இப்போ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. அப்படின்னும் பொழுது இது வந்து எதிர்மாறல் டைப்பில் வரக்கூடியது. டைம் அண்ட் ஒர்க்கை பார்த்துருந்தோம்னா இந்த சம்மு போடலாம் நம்ம. ஸோ இப்போ அப்படியே எழுதிக்கிங்க பார்க்கலாம். 125% உயர்ந்த பொழுது எத்தனை ரொட்டி துண்டுகள்னு தெரியாது. அதை அப்படியே எக்ஸ்ன்னு வைங்க. 100% இருக்கும் பொழுது 300 ரொட்டி துண்டுகள் நம்ம வாங்க முடியும். கேன்சல் பண்ணிங்கன்னா x = 240ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால் ஒருவர் ₹770 தான் வாங்க வந்ததை விட 3.5 கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் 1 கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அரிசியோட ப்ரைஸுங்க ஸ்டார்டிங்கில் 100%ன்னு வையுங்களேன், 100% இருக்குது. அப்போது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹770 இருக்குது. அப்போ நான் போனேன்னா ஒரு 100 கிலோ அரிசின்றது என்னால் வாங்கிட முடியும். அதாவது 100% இருக்குது, என்கிட்ட ₹770 இருக்குது. அப்படின்னும் போது ஒரு 100 கிலோ அரிசின்றது என்னால் வாங்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து குறைச்சிட்டாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ₹770 தான் இருக்குது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னால் எக்ஸ்ட்ரா அரிசி வாங்க முடியும். ஏன்னா ப்ரைஸ் வந்து குறைஞ்சி போச்சு. குறைஞ்சதுனால எக்ஸ்ட்ரா அரிசி வாங்க முடியும். ஸோ இங்கே அந்த எக்ஸ்ட்ரா அரிசி இதெல்லாம் நமக்கு கணக்கில் வேணாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக சம்முக்கு போயிடுவோம். ஸோ 100%ஆக இருக்கப்படும் பொழுது ₹770 என்னால் 100 கிலோ அரிசி வாங்க முடியும். இப்போது அதேமாரி 80%, ஏன்னா 20% குறைஞ்சிடுச்சுட்டாங்க. அப்போ 80%க்கு என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்தால் அதே 100 கிலோ அரிசி வாங்க முடியும். நான் குறைஞ்சி வாங்கலை, அதிகரித்தும் வாங்கலை. அதே இப்போ 100%ஆக இருக்கும்போது ₹770 ஒரு 100 கிலோ அரிசி வாங்கியிருந்திருப்பேன். இப்போ அங்கே ரேட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ அதேமாதிரி என்கிட்ட வந்து காசு கம்மியாக இருக்கணுமா இல்லையா? அப்போ என்கிட்ட கொஞ்சம் காசு நான் குறைக்கணும். அப்போ என்கிட்ட அந்த எவ்வளோ காசு இருந்தால் அதேமாதிரி போய்ட்டு 100 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்துடுவேன். அதிகமாக எனக்கு தேவை கிடையாது. அதே 100 கிலோ மட்டும் எனக்கு போதும். அப்போது 80% இருக்கும்போது என்கிட்ட எவ்வளோ ரூபாய் இருந்துச்சுன்னா நான் அதே 100 கிலோ அரிசி வாங்குவேன். அதான் இங்கே கணக்கு. ஸோ இப்போ அப்படியே பாருங்களேன், 770 × 80/100. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ₹616. அப்போ 100% இருக்கப்படும் பொழுது ப்ரைஸ் ரேட்டு ₹770 100 கிலோ அரிசி நான் வாங்குவேன். இப்போது 80% குறைஞ்சப்போ என்கிட்ட ₹616 இருந்தது அப்படின்னா நான் போய்ட்டு 100 கிலோ அரிசின்றது வாங்கிடுவேன். ஓகேங்களா? இப்போ புதிய விலை பழைய விலை, ஏன்னா குறைக்காத முன்னாடி இந்த ரேட் வந்து 750, இப்போ குறைச்ச பிறகு 616. இப்போ இரண்டுத்துக்குமான வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். பார்த்தீங்கன்னா ₹154 வித்தியாசம். அப்போ இந்த ₹154 தான் அந்த 3.5 கிலோ அரிசின்றது வாங்க முடியும். அப்போது 1 கிலோ அரிசியோட ரேட் எனக்கு வேணும். அப்போ அந்த 154 டிவைடட் பை அந்த 3.5 நான் அடித்தேன் அப்படின்னா எனக்கு 1 கிலோ அரிசியோட ரேட்டு கிடச்சிருமா? இந்த ₹154 தானே 3 கிலோ அரிசி நான் வாங்குகிறேன். அப்போது அதை வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 1 கிலோ அரிசின்றது நான் கிடச்சிட போகுது. அந்த 3.5 இருக்குதுங்க இல்லையா, ஒரு சனந்த கீழே 10ன்னு போடுவேன் நான். ஸோ அது பெருக்கல் மேலே போகும்போது இப்போ மல்டிபிள் ஆகிடும்.
ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 1 கிலோவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரூபான்னு வந்துடும். இப்போது விலை ஏற்றத்திற்கு பிறகு வந்து விலை குறைக்கப்பட்ட பிறகு 1 கிலோவோட அரிசி வந்து பார்த்திங்கன்னா 44 ரூபா. அதாவது 80% குறைச்சாங்க இல்லையா, அதை 20% குறைஞ்சது இல்லையா, அப்போ 80% இருக்கப்படும் பொழுது 1 கிலோ அரிசியோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 44 ரூபா. அப்போது உண்மை விலை அப்படின்னா இப்போ விலை இறக்கத்துக்கு முன்னாடி இருந்த ரேட் தானே கேட்குறாங்க. அப்போ 100% இருந்தப்படும் பொழுது அந்த 1 கிலோவுடைய அரிசி மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சால் போதும். இப்போ அப்படியே பாருங்கள், 44 × 100 ÷ 480 அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 55 ரூபா. 1 கிலோ அரிசியோடைய உண்மை விலை வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபா. ஓகேங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், கொஞ்சம் ரிப்பீட்டடாக பாருங்கள், கிளியர் ஆகிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்மு. ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? ஸோ இதுவும் அதே தாங்க, 480 பேருங்க. அதில் 85% பெண்களும் 70% ஆண்களும் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் வந்து பங்கு கொண்டனர்? இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருப்போங்க இல்லையா, அலிகேஷன் மெத்தடில் போட்டிருப்போம். அதேமாரி சம்மு தான். இங்கே ஆன்சர் வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து 2:1 வரும். அப்புறமா 3 தான் வந்து நம்ம 480 எடுப்போம். அதில் ஆண்கள் மட்டும் 2ன்னு சொல்லிட்டு எடுப்போம். இது ஆல்ரெடி வந்த சம்மே தான், அதே சம் ரிப்பீட்டட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரிப்பீட்டடாக எழுதிட்டேன். டிஎன்பிஎஸ்சிலேயே இதே சம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. ஸோ அவங்க ரிப்பீட்டடாக கேட்டாங்க, நானும் அப்படியே ரிப்பீட்டடாக எழுதிட்டேன். ஸோ அடுத்த ஒரு சம்மு. ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில் 10% அழுகிவிட்டன. தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் 46 × 2/3% பழங்களை விற்றுவிட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின எனில் அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் எவ்வளவு? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ மாம்பழங்கள் இருந்ததுன்னு தெரியலங்க, அதனால் அது எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். 10 மாம்பழங்கள் அழுகி விட்டது. அப்போ 90/100 இன்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க, இந்த 46 × 2/3 கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க. 46 × ஒரு 3ஆல் பெருக்குனிங்க அப்படின்னா 138ன்னு வருமா. 138 + ஒரு 2 ஆட் பண்ணிங்கன்னா 140/3ன்னு இருக்குமா. இப்போது பழங்களை மீதி பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 46 × 2/3% பழங்களை விற்றுவிட்டன. அப்போது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா விற்று விட்டேன் அப்படின்னா நான் கழிக்கணும், 100லேருந்து கழித்து தான் ஆகணும். அப்போ 100 - 140/3 கழிச்சிங்க அப்படின்னா 160/3 சொல்லிட்டு வந்துடும். அப்புறமா அந்த பர்சன்டேஜுக்கான அந்த 100 அப்படியே கீழே வந்துடும். ஓகேங்களா? ஈக்குவல் டு மீதி எவ்வளோ பழங்கள் இருக்கா, 192 மாம்பழங்கள் மிஞ்சின. அப்போ ஈக்குவல் டு எழுதிட்டிங்களா? இப்போது அவர் வாங்கிய மொத்த மாம்பழங்கள் கேட்குறாங்க. இப்போ அப்படியே இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த மாம்பழங்களோட கிடச்சிரும். எவ்வளோனா 400. ஒரு பள்ளியில் உள்ள 600 மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆங்கிலம் அல்லது இந்தி அல்லது இரண்டும் பயிற்றுவிக்கப்படுகிறது. 75% ஆங்கிலம் மற்றும் 45% ஹிந்தி பயிற்றுவிக்கப்படுகிறது எனில் இரண்டும் பயிலும் மாணவர்கள் எத்தனை சதவீதம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ஸோ இது வந்து நமக்கு ஸ்டார்டிங்கும் புரியல, எண்டிங்கும் புரியல. ஸோ இப்போ பார் அப்படியே கொடுத்துருக்கத்தை எழுதிப்போம். 75 அலிகேஷன் மெத்தடுக்கு தான் போய் ஆகணும். 75% பேர் வந்து பார்த்தோன்னா ஆங்கிலம், 45% பேர் ஹிந்தி அப்படின்னு இந்த எஜ்ஜில் பாருங்கள் எழுதிட்டோமா. நமக்கு வந்து ரெண்டுமே பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக இங்கே கொடுக்கல, அதனால் நம்ம 100ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அப்படியே அந்த 75ல் ஒரு 45, 75ல் 100 கழிச்சிட்டிங்கன்னா 25ன்னு வந்துடும். இங்கே 45ல் 100 கழிச்சிட்டிங்கன்னா 55ன்னு வந்துடும். ஸோ அப்புறமா நீங்கள் பார்த்தோம்னா இந்த 75க்கும் 55க்கும் வித்தியாசம் பாருங்களேன், 20ன்னு சொல்லிட்டு வரும். அப்புறமா இந்த 45க்கும் ஒரு 25க்கும் வித்தியாசம் பாருங்களேன், 20ன்னு வரும். அப்போ இந்த 100% தான் வந்து பார்த்தீங்கன்னா 600 மாணவர்கள். இப்போ இந்த ரெண்டுமே பயிலக்கூடிய மாணவர்களுக்கான வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா வந்து 20%ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ இந்த 20 தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோன்றது தெரியணும். இப்போ அப்படியே இந்த 600 × 20 / 100. ஸோ இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 120%ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஒரு 15 லிட்டர் கலவையில் 20% ஆல்கஹாலும் மீதி தண்ணீரும் உள்ளது. அதில் 3 லிட்டர் தண்ணீர் வந்து கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லிட்டரை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும். 15 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆல்கஹால் இருக்குது, ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குன்ட்டாங்க. அப்போ 20% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 15ல் 100 தான் 15% அப்படின்னா அப்போ அதில் 20% எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாக்ஸ் மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா 3 லிட்டருன்னு வந்துடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய 12 லிட்டருன்றது தண்ணியாக தான் இருக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தான் 3 லிட்டருன்றதை ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து அதே 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்கும் போது இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. அப்போ 3 லிட்டர் ஆல்கஹால், 15 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்கும்?
அப்படியே இந்த 3 + ஒரு 15 ஆட் பண்ணிங்கன்னா 18. இந்த 18 தான் 100% அப்படின்னா அவங்க கேட்குறது ஆல்கஹால். அப்போ ஆல்கஹால்ன்றது 3 லிட்டர். அது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 × 3 / 18 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 × 2/3% சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு போய்டும். ஆல்கஹால் வந்து 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவிகிதம் உள்ளது? இங்கே பாருங்கள், அதே தான் 5 லிட்டரு, அதேமாரி 20% ஆல்கஹால் இருக்குது. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது வாட்டரு. அதில் 5ல் 20% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 லிட்டரு. பாக்ஸ் மெத்தட் போட்டு கண்டுபிடிங்க. ஸோ 1 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 லிட்டர் என்பது வாட்டராக தான் இருக்க போகுது. அப்போ அந்த 4 லிட்டராக கூட 1 லிட்டர் வந்து வாட்டர் தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ மொத்தமாக இப்போ புதிய கலவைன்னு பார்க்கும்பொழுது 1 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது, 5 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. ஸோ அந்த புதிய கலவையில் ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 1 லிட்டர் + ஒரு 5 லிட்டர் ஆட் பண்ணிங்கன்னா 6 லிட்டர், அதுதான் 100%. அதில் ஆல்கஹாலுடைய பர்சன்டேஜ் எவ்வளோனா 1 இருக்குது. அது மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ 100 × 1/6 கேன்சல் பண்ணிங்கன்னா 16 × 2/3% சொல்லிட்டு வந்துடும். அப்புறமா இன்னொரு சம்மு, எக்ஸின் வருமானத்தில் 5% ஆனது ஒய்யின் வருமானத்தில் 15%க்கு சமம். அடுத்ததாக 10 அதாவது 10% ஒய்யின் வருமானம் 20% இசட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு இசட்டின் வருமானம் ரூபாய் 3000 எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இசட்டின் மொத்த வருமானம் கொடுத்துருக்கிறது எழுதுவோம். எக்ஸுக்கு 5 டிவைடடில் அந்த பர்சன்டேஜ்லாம் போட்டு 100 வரும். அதெல்லாம் நம்ம எவ்வளோ சம்மு சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதனால் ஈஸியாக கேன்சல் ஆகிடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியணும். ஸோ இப்போ அப்படியே இங்கே 5ஆல் அடிச்சோம்னா 3 வந்துடும். x/y = 3/1 வந்துடும். y/z = 2/1 வந்துடும். 3த்துக்கு நம்ம x, y, z ரேஷியோ ஈக்குவல் பண்ணணும் இல்லையா? அப்போது நமக்கு ரேஷியோன் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். எக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, ஒய்க்கு 2, இசட்டுக்கு வந்து 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா இசட்டின் வருமானம் 3000 சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸோ இசட்டின் மொத்த வருமானம்னு கேட்குறாங்க. அப்போ இசட்டுக்குன்னா நமக்கு 1, அந்த 1 தான் 3000 தெரிஞ்சு போச்சு. அப்போ 3 பேருக்குமே சேர்த்து கேட்குறாங்களா? அப்போ 6, 2, ஒரு 1 ஆட் பண்ணிங்கன்னா 9ன்னு சொல்லிட்டு வந்துடுமா? அப்போ அந்த 9ன்றது எவ்வளோ? அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 27,000 சொல்லிட்டு வந்துடும் ஆன்சரு. ஸோ அடுத்ததாக வேறு ஒரு சம்முக்கு போயிடுவோம். ஸோ அந்த சம்மு நிகழ்த்தகவல் வர வேண்டியது கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கிறேங்க, அதனால் அதை விட்டுட்டேன் நான். ஸோ அடுத்த ஒரு சம்மு, 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் டேஷ் சதவீதம் ஆகும். ஒன்றும் இல்லைங்க, 3 நம்பர் இருக்குது. அதில் 3ஆவது எண்ணிலேருந்து 10%, 25% வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி எழுதணும் மற்ற 2 நம்பர்ஸு. அப்புறமா அது 2த்துக்குமான பர்சன்டேஜை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அப்புறம் 3ஆவது எண் வந்து 100ன்னு வைக்கிறேன். ஏன்னா பர்சன்டேஜ் பொறுத்தவரை 100 தானே வைப்போம். அதிலிருந்து 10%, 25% வந்து அதிகரிச்சிருக்குது. அப்போ 100ன்றது 3ஆவது எண்ணாக இருக்குதுன்னா அப்போ ஒரு எண் என்பது 110%ஆக இருக்குது. அப்போ இன்னொரு எண்ணுன்றது 125%ஆக இருக்குது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா முதல் மற்றும் 2ஆவது எண்ணின் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போது அப்படியே தெளிதுங்க. எப்போவுமே பெருசாக இருக்கிறதான நம்ம 100ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அப்போ 125 தான் 100ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ 100ன்றது எவ்வளோ பர்சன்டேஜ் அவ்வளோதான். ஸோ 100 × 110 / 125 இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 88%ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக ஒரு சம்மு, பால்சன் அவனது வருமானத்தில் 75% செலவு பண்ணுகிறான். அவனது வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது. அவனது செலவை 10% அதிகரிக்கிறான் எனில் அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது? ஸோ இந்த சம்மு வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். சரி, நம்ம இங்கே டைரெக்டாக இங்கே இதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போ சொல்கிறது மட்டும் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வருமானம் 100% இருக்கப்படும் பொழுது அவருடைய செலவு 75% இருக்கும். அப்போது ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சேமிப்பாக இருக்கும். ஓகேங்களா? வருமானம் 100, செலவு 75னா அப்போ மீதி 25 சேமிக்க போகிறாரு. அப்புறமா வருமானம் 120%ஆக உயருது. அப்போனா அவருடைய செலவு எவ்வளவா இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பேர் மட்டும் பாருங்களேன். 100% வருமானம் இருந்தது. 100% வருமானம் இல்லைங்க, 100% இருக்கப்படும் பொழுது அவருடைய செலவு 75%ஆக இருக்குது. இப்போது 110% செலவு அதிகரிக்கப்படும் பொழுது அவருடைய செலவுன்றது எவ்வளவா இருக்கும் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். 100% இருக்கப்படும் பொழுது செலவுன்றது 75, 110% அதிகரிக்கப்படும் பொழுது செலவுன்றது எவ்வளவு
ஸோ இது மட்டும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தால் போதும். இப்போ 110 × 75 ÷ 100. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 82.5ன்னு வந்துடும். அதிகரிக்கப்பட்ட போது செலவுன்றத வந்து பார்த்தீங்கன்னா 82.5. இங்கே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். செலவு வந்து 10% அதிகரிக்கிறது. அதனால் நம்ம 110ன்னு சொல்லி வச்சு கண்டுபிடிச்சோம். இப்போது வருமானம் 120ன்னு தெரிஞ்சு போச்சு, செலவு 82.5ன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் கழிச்சிங்க அப்படின்னா சேமிப்புன்றது 37.5ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொஸ்டினில் நமக்கு கேட்குறாங்கன்னா, சேமிப்பு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தானே கேட்குறாங்க. ஆமாம், அவனது சேமிப்பில் எத்தனை விழுக்காடு அதிகரிக்கிறது. ஸோ அதிகரிக்கக்கூடிய பர்சன்டேஜ் மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ சேமிப்பு அப்படின்னா நமக்கு 25 தான் 100ன்னு சொல்லிட்டு வைப்போம். அப்போ இது ரெண்டுத்தில் கழிங்க, சேமிப்பு அதிகரிப்பு சதவீதம் தானே கேட்குறாங்க. 37.5லேருந்து ஒரு 25 கழிச்சிங்க அப்படின்னா 12.5 அதிகரிச்சிருக்கு. அப்போது அது மட்டும் எவ்வளோன்னு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்படி 100 × 125 25, அந்த ஒரு சாதம் புள்ளி கீழே 10 போட்டுங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 50%ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ மற்ற எல்லா இடமும் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் இந்த சம்மு. ஸோ சொல்லியிருக்கிறது மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், டைப் 24 முடிச்சாச்சு. இப்போ டைப் 25ல் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இதுக்கப்புறம் போகக்கூடிய சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா குரூப் 4ல் நமக்கு இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. போன முறை இதிலிருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த சம்ஸை நம்ம பார்ப்போம் வரும்போது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சம்மு 2013ல் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை. அதே மாதிரி இந்த சம்ஸ் எல்லாமே நமக்கு எதனா கூட வந்து இன்டர்லிங்க் ஆகுனா, கூட்டு வட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே அதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இதுவும் அதுவும் கூட்டு வட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துருவோம். 2013ல் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை வந்து 1,25,000. அடுத்த ஆண்டில் 7% பெருகுமானால் 2014 மக்கள் தொகை காண்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 1,25,000 × 107/100. அதேமாரி தான் பர்சன்டேஜ் நம்ம கூட்டு வட்டியில் என்ன பண்ணுவோம், அதேமாரி அது கொடுத்துக்கிட்டத்தை எழுதுவோம். அதிகரிக்கும் அப்படின்னா 107/100ன்னு சொல்லிட்டு போடுவோமா. இப்போ ஒரு வருஷம், ஏன்னா 2013லேருந்து 14க்கு தான் போகுது. அப்போ ஒரு வருஷம் தான் கேப் இது. ஸோ அதனால ஒரு முறை தான் எழுத போகிறோம். ஸோ அப்படியே இந்த 2 0க்கு 2 0 கேன்சலேஷன் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 1,33,750. ஸோ நிறைய சம் வரும். எல்லாத்துக்கும் நான் இங்கே சால்வ் பண்ணலாம் மாட்டேன். மேக்ஸிமம் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஏன்னா எக்ஸாமில் அதுதான் முக்கியம். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 2018ல் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2,25,000. அடுத்த ஆண்டில் அது 12% அதிகரிக்குமானால் 2019ல் மக்கள் தொகையை காண்க. ஸோ அதேமாரி ஒரு வருஷம் தான் இங்கே கேஃபு. ஸோ 2,25,000 இன்ட்டு எவ்வளோ அதிகரிக்குதுன்ட்டாங்க, 12%. அப்போது 112. டக்குன்னு குறையுது அப்படின்னா நீங்கள் 100லேருந்து கழிச்சு எழுதி கற்றுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே அதிகரிக்குதுன்னே பார்த்துட்டு போய்டுவோம் சம்ஸில். 112 ÷ 100. அப்படி இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2,52,000 சொல்லிட்டு வந்துடும். ஸோ 2010ல் ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,50,000. அடுத்த ஆண்டில் அது 10% பெருகுமானால் 2011ல் மக்கள் தொகையை காண்க. 1,50,000 10% அதிகரிக்குது. அப்போ 110/100. இப்போ அடித்து கேன்சல் பண்ணிங்கன்னா 1,65,000 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா டைப் 26ல் இதுங்கெல்லாம் ஒரு வருஷத்தை வச்சு பார்த்தோம். இப்போ எல்லாமே 2 வருஷத்தை வச்சு பார்ப்போம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதுலேருந்து தான் அதிகமான சம்ஸ் எடுத்துருக்கிறாங்க. ஸோ ஒரு மரத்தின் வந்து தற்போதைய உயரம் 847 சென்டிமீட்டரு. அது ஆண்டுக்கு 10% வீதம் வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அதனோட உயரத்தை காண்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய கேட்குறாங்க. ஒரு மரத்தினுடைய அப்போ ஸ்டார்டிங்காக இருந்தது வேல்யூ என்னன்னு தெரியல, அதனால் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் வந்து பார்த்தோன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஹைட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், அந்த வேல்யூ நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ வளர்ந்துட்டே தான் வருது, 10% அதிகரிக்குது 2 வருஷம். அப்போனா 110/100 × 110/100 = 847. இது நீங்கள் கூட்டு வட்டியில் இதே மாதிரி தான் போட்டிருப்பீங்க. கூட்டு வட்டி சம்ஸை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம், அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா x = 700 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்ததாக இன்னொரு சம்மு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது எனில் வந்து 2016ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. ஆக மொத்தம் இதுவுமே 2 வருஷம் தாங்க. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகைன்னு கொடுத்துட்டாங்க. 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன இருந்ததுன்னு தெரியல. அப்போ அங்கே எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ 106/100 × 106/100 = 2,38,725. இப்போ அதை அடித்து நீங்கள்லாம் கேன்சல் பண்ணோம்னா ஸோ 2,12,500ன்னு சொல்லிட்டு வந்துடும்.
அடுத்த ஒரு சம்மு, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு வருடமும் 5% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 50,500 எனில் 2 வருடங்களுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது மக்கள் தொகை கொடுத்துட்டாங்க. அடுத்து 2 வருஷம் கழிச்சு எவ்வளவா இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 50,500 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 55,67,625 வரும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா 55,676. ஸோ அதாங்க ஆன்சரு. ஸோ அப்படியே தான் கொடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சிலையும். அதனால் இந்த மாதிரி கூட்டோட்டி பேஸ் பண்ணி இதெல்லாம் சம்மு ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கேன்சல் பண்ணுறதெல்லாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வரும்பொழுது நீங்கள் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து ஒரு சம்மு, ஒரு மரமானது ஆண்டுக்கு 1/8 மடங்கு உயரமாகிறது. தற்போது அந்த மரத்தின் உயரம் 64 சென்டிமீட்டர் எனில் 2 வருடத்திற்கு பிறகு அந்த மரத்தின் உயரம் எவ்வளவாக இருக்கும்? இதுக்கு முன்னாடிலாம் நமக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1/8 மடங்கு உயரமாகிறது அப்படின்ட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல் பெருக்கிடுவோமா? ஸோ அதேமாதிரி தான் 1/8 இன்ட்டு 100ஆல் பெருக்கிட்டிங்க அப்படின்னா 100/8ன்னு சொல்லிட்டு வந்துடுமா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம, அப்படியே நமக்கு கூட்டு வட்டி நமக்கு ஃபார்மேட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அப்படியே எவ்வளோ கொடுத்துறாங்க 64 அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. அப்புறமா 100/8 ஓகேங்களா, டிவைடட் பை ஒரு 100ன்னு சொல்லிவிட்டு நம்ம போடுவோம். ஸோ இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து இப்போ ஆரோட வேல்யூ அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் நமக்கு, 100/8 அப்படின்னா இங்கே மேலே 100ன்னு இருக்கும்போது கீழே வந்து 800ன்னு வந்துடுமா? இதை நீங்கள் அப்படியே வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 800 + ஒரு 100 900 டிவைடட் பை ஒரு 800ன்னு வருமா? மேலே இருக்கிற 2 0 கீழே 2 0 அப்புறமா கேன்சலேஷன் பண்ணிவிடுவோமா? அப்போ ரிமைனிங் என்னென்னு இருக்கும், 9/8 9/8ன்னு இருக்குமா? ஏன்னா மேலே 2 இருக்கிறதுனால 2 டைம்ஸ் அதை அப்படியே எழுதுவோமா? இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சரு 81 சென்டிமீட்டர்னு வரும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2014 1,80,000 அது இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் 20% பெருகுமானால் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை என்ன? ஸோ 2014லேருந்து 2016க்கு போகிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1,80,000. ஸோ ஒரு 120% இன்ட்டு 120/100 அப்படி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 2,51,200ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400 வருடத்திற்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தது எனில் 2 வருடங்களுக்கு பிறகு நகரத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 1,76,400 5% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 105/100 இன்ட்டு 105/100. ஸோ இதை அப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 வருஷங்கள் கழிச்சு 1,94,481 இருக்கும். ஒரு ஆய்வகத்தில் ஒரு குறிப்பிட்ட சோதனையில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மணிக்கு 2.5% வீதம் அதிகரித்து வருகிறது. ஆரம்பத்தில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை 5,05,600 இருந்தால் 2 மணி நேர முடிவில் பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ ஆரம்பத்தில் 5,05,600 எவ்வளோ அதிகரிக்குதான், 2.5% இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டாங்களா? அப்போது இங்கே ஆல்ரெடி இது வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்து வச்சுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதிகரிக்குதுன்னா 102.5ன்னு சொல்லிட்டு எழுதுவோமா? அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி கீழே புள்ளி வச்சோம், புள்ளி இருக்கிறதுனால கீழே 10ன்னு போடுவோமா? அப்போ 1025/10 பர்சன்டேஜுக்கான அந்த 100 அப்படியே இருக்கும். 2 மணி நேரம். அப்போ இன்னொரு டைம் அதை அப்படியே காப்பி பண்ணுங்க பார்க்கலாம். 1025/100 × 10. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 5,31,196ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 10% வீதம் அதிகரிக்கிறது. 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகை 4,35,000 ஆக இருந்தது எனில் 2016ஆம் ஆண்டு மக்கள் தொகையை காண்க. ஸோ ஸ்டார்டிங்கில் 2016 அப்படின்னா எழுதுங்க. 2018ஆம் ஆண்டு எவ்வளோ இருந்தது கண்டுபிடிக்கணும். 2 இயர்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 4,35,000 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5,26,350ன்னு சொல்லிட்டு வரும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 ஆக இருந்தது எனில் 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க.
பாருங்கள் 2018லேருந்து 2020 ஆக முதல்ல 2 வருஷமாக அதிகரிக்கிறது. இந்த சம்மு டிஎன்பிஎஸ்சியில் 3 முறை கேட்டிருக்காங்க. அப்போது 2,38,765 இன்ட்டு 106/100 இன்ட்டு 106/100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து இங்கே அடியில் இருக்கிறத நீங்கள் 100 நீங்கள் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, மேலே 5ஆலையும் 2ஆலையும் கேன்சல் பண்ணுற மாதிரி ஏதாவது டேர்ம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 100ல் கை வச்சு கேன்சல் பண்ணணும். இல்லைனா மேக்ஸிமம் எவ்வளோ நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, பெருக்கிடுங்க. பெருக்கிட்டு அத்தனை ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுருங்க. கீழே நீங்கள் பெருக்கிட்டு இப்போ 50 இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அப்படிலாம் வந்துச்சுன்னா, நீங்கள் அதை மேலே இருக்கிற நம்பர்ஸை டிவைட் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். இதை நான் உங்களுக்கு கூட்டு வட்டியிலே சொல்லியிருப்பேன். இங்கேயும் அதேமாரி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றதுனால பெருக்கும்பொழுது இதில் ரொம்ப கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் இதே ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நமக்கு இழுத்துரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒரு 26 கோடியா சம்திங் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 3 ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுருங்க. புள்ளி வச்சுட்டிங்கன்னா 2,68,276ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த சம்மு தான் நமக்கு 2022 குரூப் 4ல் கேட்டாங்க. பர்சன்டேஜ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சம்முனா அது இது மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த டாப்பிக்கில் இருந்தும் சம்ஸை வந்து எடுக்கலை. இப்போ கவலைப்பட வேணாம். இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நிச்சயமாக பர்சன்டேஜிலிருந்து நமக்கு வந்து 2 இல்லை 3 கொஷின் இருக்கும். ஸோ பொதுவாகவே நமக்கு குரூப் 4 அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வாழ்வியல் கணிதத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப குறைச்சிடுவாங்க. ஆனால் இந்த நம்பர் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரீசனிங்கு இதிலிருந்தெல்லாம் சம்ஸ் வந்து எக்கச்சக்கமாக எடுத்துடுவாங்க. அதே இப்போ குரூப் 2 இல்லை குரூப் 1 இருக்கட்டும், வாழ்வியல் கணிதத்திலிருந்து 25க்கு வருது அப்படின்னா குறைஞ்சது 17 இல்லை 16 சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதாவது நீங்கள் மேக்ஸில் சிலபஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்லேருந்து ஹெவியாக இருக்கும் சம்ஸு. ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பிரகாரம் பார்த்தோம்னா 4th சப் ஹெட்டிங்லேருந்து ஹெவியாக இருக்கும் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சப் ஹெட்டிங்லேருந்து ஹெவியாக இருக்கும் கொஸ்டின். ஸோ இப்போது இந்த சம் வந்து பார்த்துருவோம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை வந்து ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை வந்து 90,000 எனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? ஸோ அதேமாரி தாங்க, தற்போது மக்கள் தொகை கொடுத்தாச்சு. வருஷத்துக்கு 7% அதிகரிக்குது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவாக இருக்கும்? ஸோ 90,000 இன்ட்டு 107/100 இன்ட்டு 107/100 இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 1,03,041 சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ சம்மு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த சம்மு குரூப் 4ல் நம்ம சால்வ் பண்ணாமல் வந்திருக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. சம்ஸு எதுவும் அதே சம் வந்து மேக்ஸிமம் ரேராக தான் ரிப்பீட்டட் ஆகுது. ஆனால் நம்பர்ஸை மட்டும் எக்கச்சக்கமாக மாற்றி கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ அதில் இன்னொரு சம்மு, ஒரு இருசக்கர வாகனத்தின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 1,00,000 ஆக இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% வீதம் குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பு. இதுக்கு முன்னாடிலாம் அதிகரிச்சதுன்னு பார்த்துருப்போம். இப்போ பாருங்கள், குறைகிறதுன்னு சொல்லிட்டு வருது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்போ 1,00,000 இன்ட்டு 95/100 இன்ட்டு 95/100 அப்படி 2 வருஷமாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்ததுன்னா ஸோ 90,250 இருக்கும். அடுத்ததாக இன்னொரு சம்மு, 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மோட்டார் வாகனத்தின் விலை 80,000 இது ஒவ்வொரு வருடமும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன? ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 80,000, ஒவ்வொரு வருஷமாக 4% குறையுது. அப்போ 96/100 இன்ட்டு 96/100 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 73,728 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு இயந்திரத்தின் விலை வந்து 18,000, அது ஆண்டுக்கு 16 இன்ட்டு 2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கொஞ்சம் நம்ம மாற்றிக்கணும். ஸோ 16 இன்ட்டு ஒரு 3 பேருக்குனிங்க அப்படின்னா வந்து 48 வரும். ப்ளஸ் ஒரு 2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 50 வந்துடுமா? அப்போ 50/3 வரும். ப்ளஸ் ஒரு 100 ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒரு 300 ப்ளஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா தேய்மானம் அடைகிறதுனா கழிக்கணும். 100 மைனஸ் 50/3 அப்போ 300ல் ஒரு 50 போச்சுன்னா 250/3 இருக்கும். அந்த பர்சன்டேஜுக்கான 100ன்றது கடைசி எங்கள் கீழே போட்டுப்போம். இன்ட்டு 250 அதேமாரி 2 டைம்ஸ், ஏன்னா 2 ஆண்டுகள் இல்லையா? அப்போ 250/3 இன்ட்டு 100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 12,500ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்பிஎஸ்சியில் 6 முறை இந்த சம்மு எடுத்திருக்காங்க. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 4% குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ 2 வருஷம் கழிச்சு என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 64,512 சொல்லிட்டு வந்துடும்.
ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? ஸோ 1,60,000 1,62,000 இன்ட்டு 10% குறையுது அப்படின்னா 90/100 இன்ட்டு 90/100. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1,31,220 சொல்லிட்டு வந்துடும். அடுத்த ஒரு சம்மு, ரூபாய் 50,000 மதிப்புள்ள ஒரு இயந்திரமானது அதன் விலையில் ஒவ்வொரு வருடமும் 8% குறைகிறது எனில் 2 வருடங்களுக்கு பின் அதன் விலை என்ன? 50,000 ஸ்டார்டிங்கில் 8% குறைஞ்சிட்டே வருது. அப்புறமா 2 வருஷம் கழிச்சு என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 50,000 இன்ட்டு 92/100 இன்ட்டு 92/100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 42,320 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 60,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 5% குறைகிறது எனில் அதனுடைய தற்போதைய மதிப்பு காண்க. ஸோ அதேமாதிரி தான் 60,000 5% குறையுதுன்னா 95/100 இன்ட்டு 95/100 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா 54,150 சொல்லி வரும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 6% வீதம் சீராக கூடிக்கொண்டு செல்கிறது. 2 ஆண்டுகளில் மக்கள் தொகை 10,000 11,025 அதிகரித்துள்ளது எனில் R எவ்வளவு? இதை நீங்கள் கூட்டு வட்டி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக தெரியும். ஸோ அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? P × 1 + R/100 தி ஹோல் பவர் ஆஃப் n = கூட்டுத்தொகை. ஸோ இப்போ பார்த்துங்க, நமக்கு வந்து ஆறு எல்லாம் கொடுத்துட்டாங்க 6%ன்னு சொல்லிவிட்டு, n வந்து 2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு, பியும் கொடுத்தாச்சு, அந்த கூட்டுத்தொகையுமே கொடுத்தாச்சு. ஸோ அப்போ 11,025 ÷ 10,000. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே 2 பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோமா? ரூட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்கொயர் கேன்சலேஷன் ஆகிடும். இந்த 11,025 வந்து பார்த்தீங்கன்னா 105 × 105 11,025 வரும். ஸோ 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 100 × 100 10,000 சொல்லிட்டு வந்துடுமா? இப்போ அந்த 1 வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்க அப்படின்னா 105 இப்போ அந்த 1 வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 105/100 -1ன்னு இருக்கும். அப்புறமா 100 கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 105 - 100. அப்போ 105ல் ஒரு 100 போயிடுச்சு அப்படின்னா அப்போ 5/100ன்னு இருக்குமா? இன்ட்டு ஒரு 100. ஏன்னா இங்கே 6க்கு கீழே ஒரு 100 இருக்குது பாருங்களா, அது கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்டு 100 மாறிடுமா? ஸோ இப்போ 5/100 இன்ட்டு ஒரு 100 அப்படி இந்த 100க்கு 100 கேன்சலேஷன் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஒரு 5% மட்டும்தானே இருக்கும். ஸோ அவ்வளோதான், கடைசி ஒரு டைப்புக்கு வந்தாச்சு. ஸோ டைப் 27 இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா பர்சன்டேஜோட டாபிக் ஓவராலாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஏன்னா இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் 4 முறை இதே சம் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னா இந்த 3 ஆண்டுகள் வச்சு கேட்குறது தான். ஏன்னா 2 ஆண்டுகள்னால் கூட கொஞ்சம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். 3 ஆண்டுகள் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் இதை சால்வ் பண்ணிவிடுவோம். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சி அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. இதில் நோட் பண்ணணும். சரி, நம்ம கொடுத்தாச்சு, எடுத்து எழுதிப்போம். 10,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5% வளர்ச்சி, அப்போ 105/100 இன்ட்டு இரண்டாவது 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 8% வளர்ச்சி குறையுது, அப்போ 92/100 இன்ட்டு மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையுது, அப்போ 110/100. இப்போ அடித்து கேன்சல் பண்ணிங்கன்னா 10,626 சொல்லிட்டு வந்துடும். அடுத்த ஒரு சம்மு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. இயந்திரத்தின் அடக்க விலை 60,000 எனில் 3 வருடங்களுக்கு பின் இதன் மதிப்பு என்ன? ஸ்டார்டிங்காக 60,000 5% குறையுது, அப்போ 95/100 இன்ட்டு 95/100 இன்ட்டு 95/100. இப்போ 3 வருஷங்கள் கழிச்சு என்னவா இருக்கும்? இது அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்து 5,14,425 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சோம் அப்படின்னா 51,442.5 சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஒரு சம்மு, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 5% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ரூபாய் 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 30,000, ஓகேங்களா. அப்புறமா வருஷத்துக்கு 5% குறையுது. 3 வருஷங்களுக்கு கழிச்சு அந்த இயந்திரத்துடைய மதிப்பு வந்து பார்த்தோம்னா 25,721.25 சொல்லிட்டு வரும். ஸோ மேக்ஸிமம் டிவைடடில் 100 ஃபுல்லாக கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கோங்க. பெருக்கிட்டு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம்.
ஸோ அடுத்து ஒரு சம்மு. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்ன? ஸ்டார்டிங்கில் 50,000, வருஷம் வருஷம் 10% குறையுது. 3 வருஷத்துக்கு கழிச்சு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 36,450ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. ஒருவர் இதை வாங்குவதற்கு ரூபாய் 30,000 கொடுத்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு 21,870. ஒரே மாதிரி தான் இருக்குது சம்மு. பட் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒரு தொலைக்காட்சி வாங்கிய விலையிலிருந்து ஒவ்வொரு வருடமும் 10% குறைகிறது. அத்தொலைக்காட்சியின் தற்போதைய மதிப்பு 83,835 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கிய விலை என்ன? தற்போது விலைங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னவாக இருந்தது அது தெரியுதுல்ல. அப்போ அது எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இன்ட்டு, ஆனால் வருஷமாக 10% வீதம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னா 90/100 இன்ட்டு 90/100 இன்ட்டு 90/100 ஈக்குவல் டு 83,835. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1,15,000 சொல்லிட்டு வரும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 20,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் தொகை என்ன? தற்போதுங்க 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ 10% அதிகரிக்கிறது. அப்போ 110/100 இன்ட்டு 110/100 இன்ட்டு 110/100 ஈக்குவல் டு 26,620. சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸ் ஈக்குவல் டு 20,000 சொல்லிட்டு வந்துடும். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. அதன் இப்போதைய மக்கள் தொகை 6,000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும்? தற்போது 6,000, 3 வருஷத்துக்கு அப்புறமா 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படின்னு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 7,986ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்த ஒரு சம்மு. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000ஆக இருந்தது. ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தால் 2000ஆம் ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? ஸோ இப்போ பாருங்களேன், 1997 அதுக்கப்புறமா ஒரு 2000 ஒரு இப்போ அதுக்கு வித்தியாசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 வருஷங்க ஆக மொத்தத்தில். அப்போ ஸ்டார்டிங்கில் 20,000 5% இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்படின்னா அந்த 3 வருஷங்கள் கழிச்சு எவ்வளோ மக்கள் தொகைன்னு பார்த்தோம்னா 27,783. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடு. சம்ஸு இதிலே பார்ப்போம். ரூபாய் 16,000 தற்போதைய மதிப்புள்ள ஒரு இயந்திரம் தன் மதிப்பில் ஆண்டுக்கு 10% குறைந்தால் எத்தனை ஆண்டுகளில் அது தற்போதைய மதிப்பில் பாதி மதிப்பாகும்? இப்போ பாருங்கள், நமக்கு அதே தான் கூட்டு வட்டி இந்தமாரி தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தோம்னா 6 கொடுத்தாச்சு 10% அப்படின்னு. எத்தனை ஆண்டுகள்னு தெரியாது இல்லையா? அப்போது நம்ம கழிப்பும் இல்லை குறைகிறது அப்படின்னா 90/100ன்னு சொல்லிட்டு போட்டுப்போம். பவரில் என்ன அப்படியே இருக்கட்டும். தற்போதைய மதிப்பில் பாதி ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்களா? அப்போ தற்போதைய மதிப்பில் பாதி ஆகும் அப்படின்னா 8,000 அதில் பாதி அப்படின்னா அப்போ 8,000 / 16,000. கூட்டொட்டிலாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி, நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேன்சல் பண்ணுங்கள். / 1/2 மட்டும் இருக்குமா? இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த 1/2 மட்டும் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.5ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ அந்த 9/10 அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க. எண்ணுக்கு 2ன்னு கொடுத்தீங்கன்னா 9/10 × 9/10 2 டைம்ஸ் போடுவோமா? அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த 0.5 விட பெருசாக வராது வேல்யூ. புரியுதுங்களா? பெருசாக வராதுன்றதை விட ஈக்குவல் ஆகாது. அப்போது அந்த 9/10 ஹோல் பவர் ஆஃப் எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா தான் 9/10 அப்படியே ஒரு 5 டைமாக எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா 0.5886 வரும். அப்போ தான் உங்களுக்கு நமக்கு 1/2 கேன்சல் பண்ணால் 0.5ன்னு ஈஸியாக வந்துடும். ஆனால் அந்த 9/10 5 முறையே எழுதி கேன்சல் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 0.5ல் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஈக்குவல் ஆகும். அப்போ என்னோடய மதிப்பு பார்த்திங்கன்னா 5. ஸோ இந்த மாதிரி சம்மெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4லலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் 2 ஆண்டுகளில் வரக்கூடிய சம்ஸ் எடுப்பாங்க நிச்சயமாக. ஸோ இப்போது அடுத்து ஒரு சம் ஒன்று பார்த்துருவோம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 5% உயர்கிறது. அதே சமயம் குடிபெயர்ச்சினால் 1% ஆண்டுக்கு குறைகிறது. 3 ஆண்டுகளில் மக்கள் தொகை உயரும் சதவீதமானது. இப்போ பார்த்தோம்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுங்க. ஒரு மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5% உயர்கிறது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஊருக்கு பார்த்திங்கன்னா போயிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா 1% பார்த்திங்கன்னா குறையுது. ஆண்டுக்கு 5% அதிகரிக்குது. குடிபெயர்ச்சினால் 1% குறையுது. அப்போ ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நம்ம எடுத்துடணும். 5 - 1, ஏன்னா இது அதிகரிக்கிறது, அது குறையுது அப்படின்னும் போது -1. அப்போ கழிச்சோம்னா 4, 6ன்றது 4%ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டைரெக்டாக நமக்கு போய்டும். ஸ்டார்டிங்கில் நமக்கு பர்சன்டேஜ்லாம் தெரியாது, அதனால் 100ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். கடைசியாக கழிச்சுப்போம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 இன்ட்டு 104/100 இன்ட்டு 104/100 இன்ட்டு 104/100 ஏன்னா 3 ஆண்டுகள் இல்லையா. ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எதுவும் டிவைடடில் கேன்சல் பண்ண முடியாது. 10,000 அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறமா நமக்கு 4 ஸ்தானம் தள்ளி மட்டும் புள்ளி வச்சுப்போம். புள்ளி வச்சோம்னா 112.48 வந்துடுமா. இப்போ ஸ்டார்டிங்கில் 100ன்னு சொல்லி எடுத்தோமா, அந்த 112.48 100 கழிச்சிட்டிங்க அப்படின்னா 12.48% உயர்ந்திருக்கும். ஸோ அடுத்த ஒரு சம்மு ரூபாய் 312 100 மாணவ மாணவியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒரு மாணவனுக்கு 3.60 ஒரு மாணவிக்கு 2.40 கிடைத்தால் மாணவியரது எண்ணிக்கை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க, 100 மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு மாணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மாணவ மாணவியர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது ஒரு 312 ரூபா. அதில் மாணவர்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, மாணவிகளுக்கு அவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் 100 மாணவர்கள் தாங்க. அதில் மாணவர்களுக்கு நான் எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஏன்னா மாணவிகள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, மாணவிகளுக்கு நான் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வைக்கிறேன். அப்போ அந்த 100லிருந்து எக்ஸ் மாணவிகளை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க யார், மாணவர்கள் தானே. அப்போ ஏன்னா இங்கே கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க. அதனால் மாணவிகளுக்கு நான் எக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது இதில். அப்போ 3.6 அந்த ஜீரோலாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க, வெறும் 0.6 மட்டும் வச்சுங்க. 3.6 இன்ட்டு 100 மாணவர்களில் மாணவிகளை கழிச்சிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக தான் இருப்பாங்க. ப்ளஸ்ஸு 2.4 இன்ட்டு மாணவிகள் அவங்களுடைய மதிப்பு எக்ஸு ஈக்குவல் டு 312. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதிலாம் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ அப்படியே நீங்கள் உள்ளத்தள்ளி மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 360 - 312 ஈக்குவல் டு 12/12x/10 வந்து நிற்கும். ஸோ அப்புறமா வந்து இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா x = 40ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அவ்வளோதான், நம்ம பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய எல்லா சம்ஸுமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளோ சம்மு பார்த்துருக்குறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ன்னு கிடையாதுங்க. டிஎன்பிஎஸ்சியில் என்ன எக்ஸாம்ஸ் நடக்கட்டும், இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லேருந்து எத்தனை சம்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணாமல் நிச்சயமாக வரமாட்டீங்க. ஸோ நம்ம சொல்கிறது உங்களுக்கு லைவாக நான் ப்ராக்டிஸ் பண்ணி காட்டல. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகலாம். அதனால் வீடியோஸை 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் போய் பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் உங்களுடைய மிஸ்டேக்கை கரெக்ஷன் பண்ண முடியும். அப்படி பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் ஒரு கொஷின் ஒரு நிமிஷத்தில் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக இந்த பர்சன்டேஜுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா ஓவரால் இந்த ஒரு ஜோனே நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம்.